நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலா வேட்பாளர்களை அறிவிச்சு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில தான் வேட்பாளர் அறிமுகம் செய்கின்ற தொகுதியா இருக்கு. முதலா செங்கல்பட்டு மாவட்டம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்கின்ற தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதிக்கு தான் அந்த ராசி கிடைச்சிருக்குது, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிய வெற்றி வேட்பாளராக அறிவிச்சவர் திரு செட்லபகர் ராஜேந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அறிவித்த திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள் மதுராந்தகம் தொகுதியுடைய நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு மரியாதைக்குரிய சகோதரர் திரு இ ராஜசேகர் அவர்கள் கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அறிவித்த திரு எம் கஜா என்ற கஜேந்திரன் அவர்கள் நம்முடைய கழகத்தின் சார்பாக வேட்பாளராக தலைமை அறிவிக்கப்படுகின்றது. ஆக அதே போல நம்முடைய கூட்டணியில் அன்பு வைக்கின்ற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு வெட்டுகிறோம் ஐஜே கட்சியின் சார்பாக திரு வெங்கடேசன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல திருப்போரூர்ல நம்ம கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அறிவிக்கல, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக தாம்பரம் சட்டமன்ற தொகுதி திரு செட்லபகர் ராஜேந்திரன் அவர்கள், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திரு காஜா கஜேந்திரன் அவர்கள், மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் எம்எல்ஏ அவர்கள், செய்யூர் தொகுதி திரு ராஜசேகர் அவர்கள், ஐஜேகே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திரு வெங்கடேசன் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் 2 லட்சம் ஜனத்திலே வாக்களித்து செய்யுங்கள். நம்முடைய சின்ன என்ன பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம், வெற்றி சின்னம். 2 லட்சம் சின்னத்திலே அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமா எங்களை அனைவரும் இருவரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நாம இயக்கத்தை பத்தி பல்வேறு விமர்சனம் செஞ்சார். அண்ணா திமுக ஒரு 2 மாசத்துக்கு முந்தி அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று கூவி கூவி அழைப்பா சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க யாரையும் கூவி கூவி அழைக்கல, தானா எங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. உங்க கூட்டணி அப்படியா இருக்குது? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி பாரு. அது கொள்கை கூட்டணியா? ஏன்னா திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க, வாக்குகள் சிதறாம அதை வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுகிறது கூட்டணி. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணின்னு அறிவிச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டில் கொள்கை கூட்டணி பாண்டிச்சேரியில எடுத்து நிக்கிறீங்க. பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து போட்டிடுது, அங்க கொள்கை கிடையாதா? ஊருக்கு மாநிலத்துக்கு கொள்கை வேறுபடுகின்ற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கலர் மாறும், நிறம் மாறும். ஆனா அடிக்கடி நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் சொன்னா 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைகின்ற கட்சிகள் வலுவாக இருக்கின்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவர்களும் ஸ்டாலினை நம்பி 10 வருஷமா ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டுட்டு இருந்தாங்க? ஜால்ரா போட்டவனுக்கு ஆப்பு வச்சுட்டார். இந்த இடத்துல 10 ஆண்டு காலமாக நாட்டு மக்கள் பிரச்சனையே சிந்திக்காத அந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலில் என்ன செஞ்சாங்க? திமுக 2021 கொடுக்கப்பட்ட இடத்தை விட குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த
திமுக தலைமையில அங்கமைக்கின்ற கூட்டணிக்கு ஒவ்வொரு இடம் குறைச்சிட்டாங்க. அண்மையில சேர்ந்த கட்சிக்கு அதிக இடம் வாங்கி வாரி கொடுத்தாங்க. அதுதான் திமுக நிலை. உண்மை முகத்தை அந்த கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கொள்கை எல்லாம் கிடையாது, கொள்ளையடிப்பதுதான் திமுக கொள்கை. கொள்ளையடிப்பதுதான் ஒரே கொள்கையா இருந்தா பாண்டிச்சேரியிலும் கடைபிடிக்க வேணும்ல, ஒரே கொள்கையா இருந்தா கேரளாவிலையும் கடைபிடிக்க வேணும்ல. கேரளாவில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக், பல கட்சிகள் இங்க கூட்டணி. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இதுவரை ஏமாற்றி இது போதும், இனி தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவார்களா? இந்த முறை மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு தக்க பாடம் இந்த தேர்தல் மூலமாக புகட்டுவார்கள். இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு? மனசுல இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோடு விட்டுற வேணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜ வாழ்க்கை என்பது கடினம், சினிமா என்பது கனவை போல. கனவு காய்ன்ற பொழுது கண்ணை திறந்தா கனவு மறைஞ்சு போயிடும். அதுபோல சினிமா பார்ப்பது அந்த திரையரங்கு வெளியில வந்து விட்டால் அதோட போயிடும். அப்படித்தான் நீங்க என்ன வேண்டும் என்பதை இந்த தயவு செய்து அல்கூர்ந்து நீங்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம், இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு வருஷம் வீணா போயிருந்து மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்களும் மிக மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. உடனடியாக அந்த கொரோனா காலத்தில் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்தோம்ல. மாணவனுடைய உள்ளத்தை புரிஞ்சு நடக்கிற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் ஒரு ஆண்டு வீணாக கூடாது என்பதற்காக அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அற்புதமா ஆன்லைன்ல கல்வி கட்டுறாங்க, தேர்ச்சி பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. திமுக அப்படி இருந்ததா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 5 ஆண்டுல 10 ஆண்டுல 2011 இருந்து 2021 வரைக்கும் இதுவரை தமிழகத்தில் இல்லாத வரலாறு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்தது அதிமுக அரசாங்கம். கொரோனா காலங்க, அந்த காலகட்டத்தில் கூட மருத்துவமனையை கொண்டு வந்து மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தது. அம்மா இருக்கும்போது 6, 2011 2021 வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம். 5 ஆண்டு வருது, 5 ஆண்டு முடிய போது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? ஒண்ணு. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இந்த மாவட்டம் இரண்டா பிரிச்ச, செங்கல்பட்டு மாவட்டத்தை தனி மாவட்டம் ஆக்கின. தமிழ்நாடு முழுவதும் 6 மாவட்டத்தை உதயமாகிச்சு. 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்த நிர்வாக வசதிக்காக ஒரு மாவட்டம் திமுக ஆட்சியில் பிரிக்க முடிஞ்சதா? எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடுமை, பாரதிய ஜனதாவுக்கு அடுமை. நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு நடக்குதான். இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் வச்சுக்கிட்டு நாட்டில் என்ன செய்யுது? தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டை யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் டெல்லிக்கே நடக்குது. அவருக்கு மறதி சாஸ்தி. ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் டெல்லிக்கு நடக்கும்,
தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற தேர்தல். ஸ்டாலின் அவர்களே, இப்பொழுது நான் அந்த தாமிரத்தில் பேசிட்டு இருக்கிறேன். இதையாவது பார்த்து இனி நீங்க இது மாதிரி இனிமேல் இப்படிப்பட்ட கருத்து சொல்லாம, தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலில் யார் உங்களை எதிர்க்கின்றார் அதை பாருங்க. அண்ணா திமுக எதுக்கு சக்தி இல்ல, திராணி தெம்பு இருக்குதா? தெம்பு திராணி இருந்தா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்ல தயார். ஆனா எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. நாங்க அடிமைனா 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக எம்பியில போட்டிட்டாங்களே. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்தியில திமுக அமைச்சராக இருந்தார். அடுத்த 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருந்தது இல்லைங்க. அப்ப அவர்களாம் கூட்டணி வச்சா அடிமை இல்ல, நாங்க கூட்டணி வச்சா அடிமை. பாருங்க ஒரு போட்டோ, எப்படி அவை அடிமையா இருந்தாங்க பாருங்க. அப்ப 2 பேருமே எல்லாமே இறந்துட்டாங்க பாவம். பாருங்க ஸ்டாலின் அவரு முரசொலி மாறன்னா திரு கருணாநிதியும் எப்படி வாஜ்பாய்க்கு ஜால்ரா போட்டு இருக்காங்க. இதையா ஜால்ரா? நாங்க அப்படி கிடையாது, நாங்க கூட்டணி வைக்கிறோம் இல்லையா நாங்க சொல்லல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிறோம், வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது அவ்வப்போது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த கூட்டணி அமைச்சு வாக்குகள் சிதறாமல் வாக்குகளை பெற்று நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக அமைக்கப்படுவது. அப்படித்தான் நாங்கள் கூட்டணி வச்சுக்கோம். எங்க கூட்டணி ஒத்த கருத்துடைய கூட்டணி. மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி. என்ன தப்பு? நீங்க வச்சா தப்பு இல்ல, நாங்க கூட்டணி வச்சா தப்பா? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும். மத்திய அரசோடு இணக்கமா இருந்தா தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட நம்முடைய வேட்பாளர் அமைச்சர் திரு சுற்றுலாபாலர் சார் ராஜேந்திரன் அவர்களுக்கும், திரு எம் கஜேந்திரன் அவர்களுக்கும், திரு இ ராஜசேகர் அவர்களுக்கும், திருமதி மரகதம் குமரவேல் அவர்களுக்கும் மற்றும் ஐஜேக கட்சியில் இருந்து போட்டியிடும் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல திருப்போரூர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருவரங்குப்பி வேண்டி கேட்டு, மிக சிறப்பா எழுச்சியா இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் அறிவிச்சர் சுற்றுலாபாலர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய நம்முடைய பகுதி செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், கழகத்திலே பல்வேறு பொறுப்பு இருக்கின்ற நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இங்கே வருகின்ற கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், தொண்டர்கள், கழக உடன்பிறர்கள், பத்திரிகையாளர் உடன்புள்ள அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.